தீபாவளினா பளிச்சிட ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னையை தொடர்ந்து மதுரை, கோவை உள்ளிட்ட 4 நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. மதுரையில் திருமங்கலம் டு ஒத்தக்கடை இடையே 32 கிலோமீட்டர் தூரத்திற்கும், கோவையில் அவினாசி சாலையிலிருந்து கருமத்தம்பட்டி வரை, உக்கடத்திலிருந்து சத்தியமங்கலம் சாலையில் வலியம்பாளையம் பிரிவு வரை 39 கிலோமீட்டர் தூரத்திற்கும் செயல்படுத்த தீர்மானிக்கப்பட்டது. 2 மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கும் மத்திய அரசின் ஒப்புதல் கேட்டு கூடுதல் ஆவணங்களுடன் திருத்தப்பட்ட திட்ட அறிக்கையை 10 மாதங்களுக்கு முன்பு தமிழக அரசு அனுப்பியது. 2 திட்டங்களின் அறிக்கையை மத்திய அரசின் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் தமிழக அரசுக்கு திருப்பி அனுப்பியுள்ளது. 2017 விதிகளின்படி மக்கள் தொகை 20 லட்சத்திற்கு மேலுள்ள நகரங்களில் மட்டுமே மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கோவையில் 15.84 லட்சம், மதுரையில் 15 லட்சம் தான் என தெரிவித்ததாகவும் கூறப்பட்டது. இந்த சூழலில் மத்திய அரசு நிராகரித்ததாக வெளியான தகவலை சென்னை மெட்ரோ நிர்வாகம் மறுத்துள்ளது. மெட்ரோ திட்டம் குறித்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விளக்கமளித்து திட்டத்தை தொடர்வோம் என்றும் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மெட்ரோ நிர்வாகம் கூறியிருப்பதாவது: கோவை, மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள் நிராகரிப்பு இல்லை. அந்த திட்டங்கள் தொடர்பாக மத்திய அரசு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சென்னை மெட்ரோ சார்பில் பதிலளிக்கப்படும். மேலும் கோவை, மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் நிறுத்த வாய்ப்பில்லை. முறையாக இது தொடர்பான விளக்க அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.